பூஜை அத்தனையுமே இவங்க 2 பேர் கவுந்த படிக்கார செல்வி ஆறுமுகம் இவங்களுக்கு கோயில் மரியா. இன்றைய அன்னதானம் முறை இவங்க பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. ஆசீர்வாதம் கோயில் மரியாதை. நெல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கோ இந்த எண்ணெயில வேலை வெளியே குளத்து நெல்வாடி வச்சா வேறு புகழ் வாங்கி தருவனாயா. இதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா படிப்பான் நிற்கிறது. நடுகளவும் கற்று மாதிரி விட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. குளரை வச்சு வேடிக்கை பார்த்துருக்கிறேன் இல்லையா? என்னைய இன்னைக்கு குளிர வச்சு வேடிக்கை பார்த்தியாயா? ஒட்டி போக இன்னையிலிருந்து நான் எப்படி குளிர்ந்தனும் அதே மாதிரி உன்னை பட்டி குளிரு. என்ன வாரிசு பெருக்கி பட்டியும் பெருக்கி சொத்தையும் வாங்கி கொடுத்துன்ற பட்டி பால் போல பெருக்கி போலாம் செல்வத்தை கொடுத்து கட்டத்தில் முகமத்திலே வைக்கிறனாயா. இது சத்தியவாக்கு புடிச்சுக்கா. கருப்பம் கோட்டையில வந்து நீ பட்டி சேதாரமா நிக்கிறது வந்து கேட்டு நிக்கிறியா? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். நீ நினைச்சபடி எந்த விதத்துல சிக்கல் இல்லாம ஒண்ணு கூடி தரனாயா. இது விண்ணப்படுத்த வேண்டாம். விண்ணப்படுத்தின அப்படின்னா தங்கத்துக்கு நீ அடுத்த கல்யாணம் இல்லையப்பா புரிஞ்சுக்கோ. நான் இருக்கிறேன். மாற்றத்தை கொடுத்து காப்பாத்தி போடலாம். புரிச்சுக்கோ. தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. தாயி தீராத குறையோட வந்து என் பட்டியல் நிக்குதாயா? இல்லையா? வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு கொடுக்கணும். பட்டியல் இன்னைக்கு அத்தனை சேதாரமா நிக்குது. என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிர்த்து என் பட்டியல் நிக்கிறியாயா? இதுக்கு நல்ல விட கொடுத்து என் பட்டியல் பால வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த போட வந்து நின்று உன்னோட கோரிக்கையை படிப்படியா முடிச்சு கொடுத்துறேன். நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த கத்தி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி உன்னுடைய இல்லம் அத்தனை கஷ்ட நஷ்டத்தில் நிக்குதாயா. ஏச்சும் பேச்சும் கேவலம் ஏளனத்தில் நிக்குதாயா. உண்டல்லையதாயி போட்டிமாக அதுவோ 2 அங்கத்துகளுக்குமே காரியமும் கை கூட மாட்டேங்குது. மொத்தத்துல வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறும் பட்டியா நிக்குதாயா. இதை நல்லபடியா காப்பாத்திட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டல்லையா? அப்புறம் அந்த மரபொருளாம் சொல்றேன். நீ தானே புரிஞ்சுக்கோனே. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறனாயா. பாலால் செல்வத்தை கொடுத்து பட்டி பெருகுது. உத்தரவு போடுறது இது சத்திய வாக்கு. போதுமா? பத்திரமா வச்சுக்கோ.
அடியா நல்லா தானே வச்சிருக்கிறேன், இன்னும் நல்லா வச்சிருப்பனாயா. பூத்துக்குழுங்க நந்தவனம் வீட்டுக்கு போடலாம். பட்டியல இன்னைக்கு ஆலாமரம் தலையுது, அல்ல விழுது தலையுது, ஆராய்ச்சி பார்த்துக்கோ. அதே மாதிரி தொழில் முறை இன்னும் கொஞ்சம் 10 படி மேல கொண்டு வரணும்ப்பா. எல்லாரும் பங்கம் பண்ணாம கூடவே வந்து நிக்கிற, இன்னும் அள்ளி படி வந்து போறேன். ஒரு அதிசயத்து காமிக்கிறேன். சங்ககிரி ஐயா, நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி உன்ற மட்டி ஊசி முனை மேல நிக்குதா ஐயா. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்னிலிருந்து தாயின் தகப்பனும் வந்து உன்ற மட்டிக்கு பேர் வாங்கி அத்தனை கதையும் முடிச்சு கொடுத்துருவான். பத்திரம் வச்சுக்க. தாயி நிலவழுந்து வந்து நிக்கிறியா இல்லையா தாயி? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி உன் இல்ல மத்தனை இன்னைக்கு முடங்கி நிக்கிறா ஐயா. நோவுடைய ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், வருமானம் பத்த மாட்டேங்குது, வட்டி அத்தனை தத்தளிச்சுட்டு நிக்குது. இதுக்கு விடுதலை கொடுத்து வந்து காரியத்துக்கும் உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறா ஐயா இல்லையா? பயப்பட வேண்டாம் தாயி. இந்த ஆங்கார கருப்பு நான் இருக்கிறேன். எல்லாரும் மக்குமலாமன்ற கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்கறனாயா. தாயி எதை பத்தி நீ கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். கருப்பு நான் இருக்கனாயா. புயல் காத்தா இருந்தது கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துருக்கிறேன். நீ கொஞ்சம் மாறி வரவனே. எல்லாரும் மங்கமலாம் ரோட்டைக்கு சந்தோஷம் இருமா நிறுத்தி காமிக்கிறாயா. அதே மாதிரி ஒரு ஆதாயம் எதிர்பார்த்து நிக்கிற, அந்த ஆதாயத்தை வாங்கி கொடுத்துற. எல்லாரும் மங்கமலாம் போட வந்திருக்கிற. வட்டி பால் போல பேருக்கு பாலான் ஜெபத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்திலே வைக்கிறனாயா. வெங்கோ அடியா வாட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறியா இல்லையா? அடியா ஒன்னும் பயப்பட வேண்டாம். சிக்கல் பண்றவங்களை சீர்திருத்தி இந்த பட்டியல வந்து பேர் வாங்கி கொடுத்துறனாயா. சொத்து பிரச்சனை முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சா? அது போக தொழில் முறைக்கு சரி கூட வந்து பட்டியல் பேர் வாங்கி தந்துடுறேன். ஓ பேர் வாங்கி கொடுத்துறோம்போ அடியா. போட்டி மக வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் தொழில் முறை எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஏனாதானா நிக்குது அப்படின்னு வந்து என்னை கேட்டுட்டு நிக்கிறியா அடியா. அதே மாதிரி 2 காரியம் பெரிய காரியம் எதிர்பார்த்து நிக்கிற. 2 காரியமே அங்கதான் தடுக்கல முடியா. உண்மையில இல்ல என் மேல இல்ல. புரியுதா? ஆனா அந்த காரியத்தை உங்க கையில ஒப்படைப்பனப்பா. இது சக்தி வாக்கு. அதே மாதிரி தொழில் முறையும் இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து அள்ளிப்படியில இருந்து அம்பார் போட்டு கொடுக்கறனாயா. அது போக இல்லத்துக்குள்ளாரே சில குழப்பத்துல போட்டு நிக்கிற மரபொருளை சொல்ல முடியுதா? பால் போல பெருக்கி பாலான் ஜெபத்துக்கு வந்து கட்டுவத்தை பகவத்திலே வச்சிருந்தாயா. தொழில்களை வச்சுக்கோ. இல்லத்துல முடிவு இன்னிலிருந்து சக்தி வாக்கு. எப்படி எப்படியோ வந்தீங்க உள்ள, எப்படி எப்படியோ நீங்க மாத்தி போட்டேன். புரிஞ்சுதா? எனக்கு திருநாளுக்குள்ளார கோபுரம் தலைவரமா தலை வைக்கிறோம். கோபுரம் வெளிநாட்டுக்காரா பக்கத்தை எப்படி வச்சுக்கிற? எப்படியா வச்சுக்கிற? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாமப்பா. பால் போல பெருக்கி பாலான் ஜெபத்தை கொடுத்து கட்டுவத்தை முகவத்தில வச்சுட்டு இருக்கா இல்லையா? இதே மாதிரி எனக்கு கையேந்தி வந்துட்டு அப்படின்ட்டா பட்டி பால் போல பெருக்கி தர தகுதி பண்ணல. புரிஞ்சுதா? தாயி இன்னொரு சொத்து ஆதாயம் எதிர்பார்த்து நிக்கிறேன். 72 மணி நேரத்துல முடிச்சுட்டான்டா. புரியுதா? 72 மணி நேரத்துல முடிச்சிடுறேன். காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி திருவிழாவுக்கு உன்னை கொண்டு இந்த இடத்துல நிறுத்துற. போதுமா? அப்படி வேற என்ன வேணும்? என்னோட மோன் இருக்குது இல்லையா? நான் பாத்துக்கணும். தாயி என்னென்னமோ நடக்குது இல்லையா? என்னென்னதுக்கோ விட கொடுத்துட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நான் இருக்கிற தகுதிமான இல்ல. இந்த பாதுகாப்பு கோட்டையில என்னைக்குமே உங்களை தலைநிமித்தா வச்சிருப்போம் இல்லையா? தலைகுடி விட மாட்டேனாயா. புரிஞ்சுதா? இதே மாதிரி என்னை பிடிச்சு வந்தா ஒரு கிடக்குறீங்க. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இன்னொரு படி மேல தரேனாயா. சிலதெல்லாம் விளக்க மாட்டேன். கூட வந்து நிக்கிறேன். கொண்டாடி போடலாம். திருவிழா போதை பாட்டி வருங்களா? மாலையா போட்டு மாணவன் கேட்டு நிக்குதுடா என்ற தங்கம் இல்லையா? பயப்பட வேண்டாமாயா. நான் எப்படி இப்படி அலங்காரத்தில் நிக்கிறனோ அதே அலங்காரம் வட்டியில காமிக்கிறதாயி. அடியானுக்கு ஒரு உத்தரவு போடுறேன். அதே மாதிரி நீங்க சில குழப்பத்தில் நிக்குது. அந்த குழப்பத்துக்கு அத்தனையுமே 13 நாளுக்குள்ள உனக்கு விட தரப்போம். போதுமா? இந்த பிடிச்சுக்கோ. இந்த அடியா
தொழில் போக்குவரத்துக்கு எல்லாம் வச்சுக்கோ. நான் சொன்ன கருப்புல உத்தரவு போட்டு தந்துடுறேன். போதுமா? அட கோட்டி கொடுத்து கொண்டாடி தந்துடுறோம். புரியுதா? ஓ வரம்போ. பொண்ணா ஏமாந்த போல பொழைக்கிறிய, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் போறன்னு சொல்லி நம்பி ஏமாந்து நிக்கிறாயா? அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். ஏமாந்தரவில்லை அல்லையில கொடுத்து அளவு சொல்லி போட்டு வட்டிக்கு பேர் வாங்கி தந்துடுறாயா? அதே மாதிரி எத்தனையோ இருக்குது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாயும் தாப்புறமா கூட வந்து நிக்கிற. அதே மாதிரி உங்க பெத்தகன்னு காணாது போயிடுது. கொண்டு வந்து சேர்த்தோன்னு வந்து கேட்ட கொண்டு வந்து சேர்த்திட்டான். அப்புறம் எனக்கு பூச கொடுத்துருவோம். அது போகும் சிலதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு உழப்பிட்டு நிக்கிற பாத்தியா? இது பாருங்க சுட்டு மூணா முடியாத கைப்பற்றி இருப்போம். போதுமா? இந்த 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 போகிறோம். ஐயா தங்கத்துக்கு நீ கல்யாண வரம் அமைக்கிறனாயா? கல்யாண வரம் அமைக்கிறேன்னு சொல்றேன். புரியுதா? உங்க வெத்த கண்ணுக்கு உத்தரவு போடுதாயா? அரமணம் வந்து அமையுது. அலங்கார மணி காமிக்க கூட வந்து வர சொல்லு. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல் நிக்கிறனோ அதே மாதிரி நீ குன்ற வட்டி அத்தனையும் நிக்கி முள்ளு முனை மேல் நிக்குதப்பா. இல்லையா? எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது. பட்டி அத்தனை இன்னைக்கு இருளுமங்கி செல்வாக்குமங்கி தொழில் முறைக்கு பட்டி அத்தனைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குதப்பா. ஆலாமரமான தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதப்பா. 8 ஆண்டு காலமா இன்னைக்கு படாத பாடுபட்டு இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாபான்னு வந்து நிக்குதப்பா. இல்லையா? தலை தப்புமா தப்பாதான் கவலைப்பட்டு நிக்கிறியாயா? தலையை வெட்டினாக்கு கொஞ்சம் உஷாரா இருக்குது. ஐயே இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற தகரிப்பு இல்லை என்ற உத்தரவு மிதிச்சிட்டீங்களா? இன்னைக்கே கட்ட உடைக்கிறனாயா? வட்டி பேர் வைக்கிற ஒரு ஆதாய விஷயத்துல குழப்பிட்டு நிக்கிறியப்பா. இல்லையா? அந்த ஆதாய விஷயத்தை அடுத்த அமாவாசை வரதுக்கு உத்தரவு போட்டு அது முடிச்சு கொடுத்துறனாயா? இது சத்தியமா இன்னும் சிலதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வேண்டாம். உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் சில ரகசியம் வந்து கனவுல சொல்லுவேன். அது பிரகாரம் நாயா ஊத்து குழுங்கு நந்தவன் இன்னைக்கு வட்டி அத்தனையுமே இல்லத்தை சொல்றேன். முள்ளும் போதப்பா கிடக்குதாயா? ஊத்து குழுங்கு நந்தவனமா மீட்டு கொடுத்துறேன். இது சத்தியமா. புரியுதா? ஒரு பெண் தேவாதி கும்பிட்டது பாக்கி நிக்குதாயா? தொழில் வச்சுக்கா. ஒரு காலியாய்க்கு முறை ஒன்று பாக்கி நிக்குதாயா? கும்பிட்டு 7 ஆண்டு காலம் ஆகுது. ஆரஞ்சு ஐயா இல்லத்துக்குள்ளார தங்க தடுமாறிட்டு நிக்குது. உடனே வாரிசு ஒண்ணு இன்னைக்கு தடுமாறிட்டு நிக்குது. குறும்பு பண்ணுது. அந்த குறும்பு அடை கொடுத்து வட்டி பேர் வாங்கி வந்து கேட்டு நிக்குதாயா? தொழில் முறை கொஞ்சம் அப்படியே ஏனா நானா நிக்குது. மொத்தத்துல உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிக்கிறேன். இல்லையா? அவங்களுக்கு ஒரு கால் கட்ட போட்டலாம் கம்மு. புரியுதா? அவங்களுக்கு ஒரு உத்தரவு போடுறேன்னு சொல்றேன். நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு அவனை பட்டியல உட்கார வச்செல்லாம் தகுதிமான இல்லை. இன்னையிலிருந்து இந்த கருப்பு கூட வந்து நிற்பேன். தையில தங்க தரம் போட்டு தருவேன். இது சத்தியமா. இந்த தொழிலுக்கு வச்சுக்கோ. இந்த போ வரம்போ மாலை போட்டு மாலை வரம் கேட்கறியா? மாலை வரா எனக்கு முடிச்சு கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது. அது போக தொழில் முறை எத்தனையும் இன்னைக்கு தடுமாறி போச்சு. தடுமாறு கண்ணு கருத்துமா இருக்கணும்டா. ஏன்னா தானே நின்று எப்படி அறுப்ப தடம் காமிப்பேன். அந்த தடத்தில் நீ சரியா போகணுமா இல்லையா? ஒரு பயப்பட வேண்டாம். போ அமைச்சு கொடுத்துற. கல்யாண காரியம் தைல முடிச்சு போதுமா? போ வரம்போ. அவனாசி அவனாசி தாயே விண்ணப்பட்டு நிக்குதாயா? விண்ணப்பட்ட பட்டி நீ பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு நிக்குதாயே? இல்லையா பண்ணா ஏமாந்த போல பொழைச்சிட்டியா? கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாருன்னு சொல்லி ஏமாந்து நிக்குது. பயப்பட வேண்டாமாயா? புதுத்தரம் போட்டு தரப்போம். புதுத்தரம் போட்டு அதே மாதிரி தொழில் முறை விட்ட இடத்துலயே மீட்டு கொடுத்துறனாயா? விட்ட இடம் ஒரு பக்கம் தர்றேன்னு சொல்லி தரமாட்டேங்கிறாங்க. உத்தரவு வாங்கி கொடுத்துறனாயா? பயப்பட வேண்டாம். ஓ நல்ல செய்தி வருதுன்னு சொல்லிட்டேன். போ வரம்போ. ஊட்டி ஊட்டி மக எல்லா பிரச்சனையுமே ஓரளவுக்கு முடிச்சாச்சுன்ற போல பண்றதுதான் கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டு இருக்குது. அப்ப கொஞ்சம் அல்லையில பொறுத்த அளவு சூடு போட்டலாம் தகுதிமான இல்லை. புரிஞ்சுதா? அவங்களுக்கு ஒரு காரியத்துக்கு உத்தரவு போட்டலாமா? ஆமா உத்தரவு காமிச்சு அவனை உட்கார வச்சல தகுதிமான இல்லை. தைக்குள்ள தங்கத்தரம் போட்டு தர்ற. இப்ப ஒரு மனசுல சில குழப்பத்தை போட்டுட்டு இருக்கிற குழப்பத்துக்கு எத்தனை பால் போல பெருக்கி பாலால் ஜபத்து 13 நாள்ல விட கொடுத்தாரு. போதுமா? இந்த குடிப்போ வரம்போ. மதுரை மதுரை திருவண்ணாமலை ஐயா நாங்க இருக்கிறப்ப இல்லை அப்படின்னா நீ ஆடி ஆயுதம் போட்டுருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். அவசியமாக தொழில் முறையெல்லாம் ஒரு சிக்கலா இருக்குது. இல்லத்துக்குள்ள
கொஞ்சம் நிம்மதி இல்லையே இல்லையா? முதல்ல இல்லத்தை கொஞ்சம் சரி பண்ணி உங்க பட்டிக்கு பேர் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு கேட்டு நினைக்கிறேன். 13 நாள்ல உத்தரவு வரம்போ இல்லத்துக்குள்ள சிக்கலை முடிச்சு கொடுத்தாரு. தொழிலையும் மல்லி படியாந்து போடலாம். இந்த கூடிய அதுக்குள்ள பாரு கோட்டை கொத்தளமாகுது போ போதுமா? புரியுதா? அடியா லாரி தொழில் வா, வண்டி வாகனம் எல்லாம் நிக்குது, இதை நல்லபடியா ஓட்டி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதப்பா. ஒண்டி கட்ட உடைச்சாச்சு, பாலாறு செல்வத்தை கொடுத்து கட்டுவத்தில முகபத்திலே வைக்கிறனாயா. இது சக்தி வாக்கு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இன்னும் அள்ளிப்படியப்ப கொஞ்சம் உஷாரா பிடிச்சுக்கோரு. கடன் கப்பி கட்ட முடியல, வண்டி வாகனம் ஓட மாட்டேங்குது, என்ன நடக்குதோ ஏது நடக்குமோ நினைச்சிட்டு இருக்கியா? சில தடம் போடுற அந்த தரத்துல கடன் அடைச்சுக்கோ. வட்டி பெருகுது, பால் போகுது, நான் பாத்துக்கிறேன் போதுமா? ஓ வரம்போ குருமந்தூர் ஐயே ஆண்டார கருப்பங்கோட்டையில நீ பட்டி அத்தனை நீ முடங்கி நிக்கிறாயா? உடலையே இல்ல பத்திரி கடுமாறி இன்னைக்கு வா பட்டியல இன்னைக்கு ஒரு பணம் வர மாட்டேங்குதா? ஒரு பணம் வர மாட்டேங்குது, வந்தாலும் நிக்க மாட்டேங்குதாயா? இன்னும் சில குழப்பத்தை போட்டு நிக்கிற மரபொருளா சொல்றேன். அதை வந்து இருந்தாலும் எத்தனையோ தேவாதிகிட்ட போய் கையாண்டிட்டேன், எத்தனையோ பக்கம் போயிட்டேன், அது மீள முடியல. மீட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. சில தடுக்கல் நடக்குது, அந்த தடுக்கலை போல எடுத்து வீசி உன்னை பட்டி பெய் கொடுக்கறாயா. கூடவே வந்துடுற 13 நாள்ல உத்தரவு தரணும். செய்யலாம் தீராத குறை வீட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா? ஐயே உங்க வட்டிக்கு வந்து நின்றுனாயா, உங்க வட்டிக்கு வந்து நின்றுட்டு வாரிசு பெருகுது, உத்தியோகம் பெருகுது, பெய் கொடுத்துறப்போ ஓ வரம்போ வாதாயே நோவு நொடி இல்லத்துக்குள்ள முடங்கி நிக்குது. என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நிக்குது உடலியா தாயி. அதே மாதிரி கண்ணை திறந்துட்டே போய் குழியில் விட்டாலாம் உடலியா. பணத்தை கொண்டு போய் போட்டு அந்த பணம் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறா உடலியா. ஏடா அடிக்கிற கோழி பூமா சரி என்னை நம்பி நில்லு, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுக்கறாயா. அது போக இன்னைக்கே கட்டை உடைக்கிறப்ப அந்த பொண்ணாளுக்கு நோவும் இல்லை நொடியும் இல்லை. கொஞ்சம் கட்டை உடைக்கிற காப்பாத்துறனாயா. இது இது தூக்கு போட தயாரா நிக்கிறா. வர தூக்கு போடுறது நேற்று ராத்திரி காப்பாத்தி கொடுத்தனப்பா. வருஷம் 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 தாயே இந்த ஆண்டார கருப்பன் இல்ல அப்படின்றதா நேத்து உயிர் முடிஞ்சிருக்குமா இல்லையா? போட்டுக்கலாம், அதை படிக்கலாம், இதை படிக்கலாம்னு சொல்லி போட்டி பார்க்க இன்னைக்கு பட்டிக்கலாம் தங்கி இன்னைக்கு அலக்கழிச்சிட்டு நிக்கிறப்பா. புரியுதா புரியலையா? அது ஒரு துர்கு ஒரு காட்சி சமாச்சாரம் அப்பா. புரிஞ்சுதா? அது பட்டிக்குள்ள நின்றுட்டு அடியாருடைய உயிரை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு நினைச்சிட்டு நிக்கிறப்பா. அது போக இப்போ கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த குறும்பு நல்லது பண்ணல அப்படின்னா போச்சு வந்துருவான். இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிடுறேனப்பா, நீ அந்த பழக்கத்துல இருந்து கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா எனக்கு அது ஆகாத, அதனால கிட்ட வர முடியாது. புரிஞ்சுதா? சுத்தமா இருந்துட்டு அப்படின்ட்டா உங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் இன்னைக்கே முடுக்கிறனாயா. கரைய கரையன்னு தெரியுதா? உட்காந்தா கூட வந்து உட்காந்துக்கிறான், கூடவே வந்து உட்காந்துக்கிறான் இல்லையா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நீ இல்லம் போய் சேர்றதுல முடிவு பண்ணலாம். பயப்பட வேண்டாம். இந்த பாக்கு கருப்ப ஆயுத அப்புறமா நிக்கிறனாயா. இரு இரு இந்த ரெண்டு கனி அடியாள கேள்வி தனிமா போடுங்க தாய். பாத்தியா அடையாளம் காமிக்கிற பாரு. என்ன காமிக்கிற நேரம் ஆயிப்போனே நீ உடாப்படியா புடிச்சிட்டீங்கன்னா அந்த மாலை பொழைச்சு போடுவேன். புரியுதா? பத்திரம் வச்சுக்கணும், ரசம் போட்டு குடிச்சுக்கணும். இது 4 சேப்பத்தி எல்லாம் வீசிடணும். இந்த அடியா வராத ஆதாயத்தை வர வைக்கிறோம் போ. அடியா காணி கை கூடனு இல்லத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் ஏட்டியும் போட்டியும் இருக்குது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கை நீட்டனப்பா. புரிஞ்சுதா? இல்லையா? இன்னைக்கு வேணும்னாதான் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தேன். நிப்பையா இல்ல ஓட்டு போய்வியான்னு பார்த்தேன். கருதி பிடிச்சிட்டீங்களா? ஓ கூடவே வர்றேன். கூடவே வந்து இல்லத்துக்குள்ள சில முடக்கமெல்லாம் இருக்குதப்பா. அந்த முடக்கத்தை முடிக்கிட்டு உனக்கு தொழிலையும் அமைச்சு நல்லபடியா பேர் வாங்கி கல்யாண காரியத்தையும் முடிச்சு உனக்கும் அப்படித்தாப்பா சில நோவு நொடியோட வந்து நிக்குது. அத்தனையும் மீட்டு போடலாம். நோவும் இல்லை நொடியும் இல்லை. புரிஞ்சுட்டியா? இதெல்லாம் ஏவல் சம்பந்தப்பட்டது. அதை முடிப்பெல்லாம் நீ போறதுக்குள்ளே பிடிக்குது. போய் உன்னை வட்டி பாராம் செல்வத்தை கொடுத்து கட்டுவத்தில முகவத்தில வைக்கிறனாயா. இது சத்திய வாக்குந்தா. இது எப்படி தனி வாக்குன்னு அடியான கேட்டுக்கா. இந்த நீ இது எப்படி தனி வாக்குன்னு கேட்டுக்கா. இத்தனப்பா
வட்டியை பால் போல பெருகி போலாம் ஜெபத்தை குறித்து கட்டுவத்துல முகவத்திலே வைக்கிறனாயா ஓபரம்போ திண்டுக்கல் தாயி கருப்பங்கோட்டையில இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய தாயி இல்லத்துக்குள்ளாரெல்லாம் கைவிட்டு போயிருமா இல்ல சேதாரம் ஆயிருமா இல்ல அதை காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு மரபெல்லாம் பேசிட்டு இருக்கேன் காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சில முறை ஏமாந்த உழப்பு பொழைக்கிறேன்னு சொல்றேன் ஐயா எல்லாம வாய்ச்சல் நல்லபடியா நடக்கணும் பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா கொடி தொங்குது கொடி தொங்குது பெருகிக்கொள்ளலாம் கடன் அடைச்சு தரணும் புரியுதா பால் போல பெருகி போலாம் ஜெபத்து கொடுத்து கட்டுவத்துல முகபத்திலே வைக்கிறனாயா துணிஞ்சு நடத்து கூட வரேன் போதுமா